உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பை பார்த்திங்கன்னா, குரு சூரியன் இணைஞ்சி சிவராஜ் யோக அமைப்பு சிம்ம ராசிக்கு தன் ராசியினுடைய அதிபதியே கடகத்தில் உச்ச குருவோடு இணையக்கூடிய ஒரு அருமையான காலம். ஜூலை 17 ஆகஸ்ட் 16 வரைக்குமே இந்த காலநிலை நீடிக்கப் போகுது. இந்த காலகட்டங்களில் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது, எப்பேற்பட்ட மேன்மைகளை உண்டாக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். சிம்ம ராசி தான் சொல்ல வேண்டியதில்லை, நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். இருக்கிற ராசிலேயே ஒரு பவர்ஃபுல்லான ராசி எதுன்னு பார்த்தோன்னா அது சிம்ம ராசி தான். அப்பேற்பட்ட ராசிக்கு தன்மானத்தில் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல எந்த விதத்துலையும் இதை ஏற்றுக்க மாட்டேங்க. தன் உயர்ந்த தன்னுடைய நேர்மையான தன் சுய உழைப்பால் உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க. தான் ஒரு கடனே பட்டாலும் அதை தான் தான் கட்டணும். மற்றவங்க கட்டி, அது தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, தன்னோட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, தன்னை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, ஆனால் நாம் செஞ்ச மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தான் அதை சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அன்பை கூட அதிகாரமாக தான் காட்ட தெரியுமே தவிர அது மற்றவங்கள மாதிரி நடித்து பொறுமையாக நிதானமாக காட்ட தெரியாது. அந்த யதார்த்தம் உங்களோட பிறந்தது. எல்லா இடத்துலையும் பல விஷயங்களிலும் தலைமை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பண்பும் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கைகளாலேயே சில விஷயங்களில் பாதிப்புகளை சந்திச்சிங்க. அதனால் இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமைகளை அடைஞ்சவங்களும் சிம்மராசி அன்பர்களை தான். ஆனால் இன்றைக்கி வரைக்குமே தன்னுடைய தன்னம்பிக்கையோ தன்னுடைய தைரியத்தையோ எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து எவ்வளோ பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கி தன்கிட்ட கொடுத்த வரவு செலவு அவங்களுக்காக நாணயம் கெடாமல், யாருக்கும் துரோகம் செஞ்சிடாமல், தான் நேர்மையாக வாழணும்னு நினச்சதுக்க அங்கங்கே வாங்கி இங்கே வாங்கி என்னென்னவோ செஞ்சு இன்றைக்கி அவங்களுக்கு நாணயமாக நடந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதனால் என்ன நடந்துகிட்ருக்குன்னா உங்களுடைய கடன் சுமைகள் தான் அதிகரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. இதனால் குடும்ப ரீதியில் தேவையில்லாத மன அழுத்தங்களும் மன குழப்பங்களும். பட் இதிலிருந்து மீண்டு வெளியில் வரணும், சாதிக்கணும், ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணணுன்ட்டு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பட் யாருமே எட்ட முடியாத அளவுக்கு, யாருமே செய்ய முடியாத அளவுக்கு சில ப்ராஜெக்டை உருவாக்கி பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்குற அளவுக்கு ஒரு அருமையான அமைப்பு உண்டாக்கி ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிற நேரத்தில் தேவையில்லாத குடும்ப இழப்பு, பாதிப்பு, மன அழுத்தம், குழப்பங்களால் உங்களுடைய வேலை அந்த இடத்துல பிரேக் ஆனதுடைய விளைவுகள் இன்றைக்கி வரைக்கும் அதை அடுத்த கடத்தை கொண்டு போக முடியலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. பட் அந்த வருத்தத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த சிவராஜ் யோகத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ பெரிய லெவலில் ஒரு மாற்றம் உங்களுக்கு பிறக்க போகுது. அதில் மாற்றம் இல்லை. இப்போது இந்த காலகட்டங்களில் இப்போ நீங்கள் பலப்படுத்துங்க, அது உங்களுக்கு நடக்க போகுது 100%. தெய்வ பலம், தெய்வத்தினுடைய அனுகூலம், தெய்வத்தினுடைய முழு பார்வை உங்களுக்கு விழப்போகுது. குடும்ப ரீதியில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல உங்களை மாதிரி இருந்தவங்க இல்லை, இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லை. அப்பேற்பட்ட உங்களுடைய மன குழப்பங்களில் இருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நிம்மதி சந்தோஷத்தோடு ஒற்றுமையாக இணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. உங்களுக்கு வேண்டியவங்க அவங்களுக்காகவே எவ்வளோ விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. எல்லா விஷயங்களுக்காகவும் நீங்கள் எத்தனையோ பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க. ஆனால் அப்பேற்பட்ட உரியவர்கள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் சந்திச்சாச்சு. பிடிச்சவங்க, விலகி போனவங்க மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா வேலையில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க சிம்மராசி அன்பர்கள் தான். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களையும் நம்ப முடியல, கீழே இருக்கிறவங்களையும் நம்ப முடியல. நல்லதை நினச்சி நாம் ஒன்று சொன்னால் அது வேறு மாதிரி போகுது. உங்கள் வாய் வார்த்தை வாங்கி உங்கள் தலைக்கே கட்டி கடைசியில் உங்களுக்கே பாதிப்புகள். விட்டால் நீங்கள் நல்ல லெவலுக்கு போயிடுவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குது, அந்த வேகம் இருக்குது, அந்த ஆற்றல் இருக்குது. விட்டால் சாதிச்சிருவீங்கன்றது நல்லா தெரியும். அந்த இடத்துல விட்டு உங்களை அப்படியே வெளியில் அனுப்புனா பரவாயில்லையே, நீங்கள் மற்றவங்களுக்கு சவாலாகிடுவீங்களேன்ற ஒரு பயத்தில் உங்கள் மேலே அபாடமான பழிகளை போட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் போக்கணும், நீக்கணும்னு நினச்சவங்க. இதனால் நடந்த பாதிப்புகளால் நிறைய பேர் வேலை இழந்து இருக்கிறீங்க. இன்னும் சிலர் வேலை இழக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க. இன்னும் சிலர் அந்த இடத்துல ஜெயிச்சே காட்டணுன்ட்டு முன்னோக்கி போயிட்டுருக்கிறீங்க. பட் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் வேறு லெவலில் இருக்க போகுது. மீண்டும் பதிலடி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேர்மை, உங்களுடைய யதார்த்தம், உங்களுடைய உண்மையான
திறன் ஆற்றல் என்னன்றதை நீங்கள் மற்றவங்களுக்கு காட்ட போகிறீங்க. அதற்குண்டான ஒரு அருமையான காலம் தான் இது. வேலை இழந்தவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் அமையப்போகுது. முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. தொழில் ரீதியில் பட்ட இழப்புகள் எல்லாம் மீண்டு வெளியில் வந்து உங்களுடைய கடனை கட்டுற அளவுக்கு உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வேறு லெவலில் கொடுக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய வேலை நல்லா போகுதுன்னு சொல்லி சில நல்ல ஆர்டர் கிடைச்சதுன்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் போடணுன்ட்டு லோன் எடுத்தெல்லாம் போட்ட நேரத்தில் பார்த்தா அந்த ஆர்டர் எல்லாமே பிரேக் ஆகக்கூடிய ஒரு நிலைமை. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, லோன் கட்ட முடியுமா, இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள், கண்டிப்பாக சொல்கிறேன், மீண்டும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது. உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செயல்பட போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கவலையே வேண்டாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல பவர்ஃபுல்லான இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. அதில் மாற்றமே இல்லை. குறிப்பாக குடும்ப ரீதியில் சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் நீண்ட நாளாக சிம்மராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். என்னென்னே தெரியல, தடைகள் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணாலும் பிரேக் ஆகுது. தன்னை விட குறைந்த வயது, குறைந்த திறமை, குறைந்த ஆற்றல் இருக்கிறவங்களுக்கு கூட சடனாக எல்லாம் கிளிக் ஆகுது. எல்லா டேலண்ட்டு திறமை இருந்து நமக்கு ஏன் இந்த மாதிரி அப்படின்ற ஒரு குழப்பம். நல்ல இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்றது ஃபிக்ஸ் ஆகி கூட மிஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போது ஏதோ ஒன்று பிரேக் ஆகுது. அந்த ஏதோ ஒன்று பிரேக் ஆன ஒரு விஷயத்துக்கு இந்த இரு கிரகங்கள் இணைஞ்சு பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய சத்துரு சம்மந்தப்பட்ட இடம். அந்த தடைகளுக்குரிய அந்த இடத்த பார்க்குறார். அந்த இடம் பார்க்குறதுனால அந்த தடைகள் நீங்கும். ஆட்டோமேட்டிக்காகவே திருமண வாய்ப்பு கைகூடும். ப்ளஸ் நீண்ட நாள் கடன் சுமைகளும் தீரும். ஏன்னா அதுவும் சத்துரு சம்மந்தப்பட்ட இடத்துல குரு சூரியன் 2 பேரும் இணைஞ்சு பார்க்குறாங்க. அப்போ மீளா கடனிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்துலேயும் குரு பார்வையும் விழுது. அப்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அந்த இடத்துல கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் பல விதத்தில் எடுத்துக்கலாம். நம்ம கோடீஸ்வரன் ஆகிறது மட்டும் அதிர்ஷ்டம் அல்ல. நீண்ட நாளாக புத்திரபாகியம் இல்லையேன்னு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சா அதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை. அந்த வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இங்கே ரொம்ப உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா யோசிக்கவே வேண்டாம், கிளம்பிடுங்க. அதை பயன்படுத்திக்கிங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினச்சி அந்த வருத்தமே வேண்டாம். இப்போ மூவ் பண்ணுங்கள். 12ஆம் பாவத்தில் இந்த குரு பார்வை விழுறதுனால, அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, 9 உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால 100% உங்களுக்குரிய அற்புதமான அமைப்புகள் இப்போ கிளிக் ஆக போகுது, கனெக்ட் ஆக போகுது. பிரிஞ்சவங்க சேர போகிறீங்க. விட்டு போன வேலை மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அழகிய தருணமாக இது இருக்க போகுது. குறிப்பாக அரசு உத்தியோகத்திற்கு உண்டான முயற்சிகளில் நீண்ட நாளாக இருக்க, ஆனால் அது என்னன்னே தெரியல, கிளிக் ஆகலை. ஒன்றும் டெம்பரவரியாக அமையுது, சிலருக்கு அமையவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்க. டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. பர்மனெண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது மாறப்போகுது. அதனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டங்களை இது மாறப்போகுது. அதுக்குண்டான முயற்சியை எடுங்க. அது இன்னும் மேலும் மேலும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் போது டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. பிடிச்ச வாழ்க்கை, விரும்பிய வாழ்க்கை, இவங்கள தான் திருமணம் பண்ணணும்னு நினச்சா ஆனால் அது மிஸ் ஆகுது, என்னன்னே தெரியல, கூடி வந்த மாதிரி வந்தது அப்படியே விலகி போகிற மாதிரி தெரியுதே அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த கவலை வேண்டாம். மீண்டும் இணைச்சிடுவீங்க. மீண்டும் ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வீடு கட்டக்கூடிய அருமையான காலமாக இது இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப விஷயங்கள், அழகான பிள்ளைகளை சிம்மராசி என்பவர்களுக்கு தான் சொல்கிறேன். அழகான பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவங்களுக்குண்டான தகுதியை உருவாக்கி குடும்பத்துக்குண்டான இமேஜை உண்டாக்கி இன்றைக்கி எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்பு அமையவே மாட்டேங்குது. ஏன் இப்படி மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிவராஜ் யோக அமைப்பினால் அந்த மாற்றங்களும் மாறுதலும் கிடச்சி நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல லைஃப் அவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீண்ட நாளாக கணவன் மனைவி பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ரீதியில் இருந்த அந்த மனச்சஞ்சலங்கள் நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை, தேர்ட் பர்சனுடைய சூழ்ச்சிகளால் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்களோட ஒரு பயம், இது எல்லாமே நீங்கி
ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் முயற்சிகளை பலப்படுத்தினால் வேறு லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைவீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய அளவுக்கு ஏதாவது நமக்கு தேவையில்லாத வில்லங்கங்கள் இருக்குமோ, நமக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமோ நினைக்கிறவங்களுக்கு பயமே வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் மேலும் பார்க்கும்போது எதுலேயுமே ஒரு நல்ல ஒரு தெளிவான செயலோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அளிக்கக்கூடிய அளவுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. நட்புகளால் நன்மைகள் நடக்கப் போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. இந்த வரப்பு தகராறு, மாமா மச்சான் சண்டை, ரொம்ப நாளாக குடும்ப ரீதியில் பங்காளிகள் பிரச்சனைகள், குழப்பங்கள், இதை கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதிலிருந்து அப்படியே ரிலீஃப் ஆக போகிறீங்க. ஒரு மனநிறைவான வாழ்க்கை வாழ போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம். ரிசா புத்திகள் அதோட முக்கியம். அதனால் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அவசியம். அது 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுத்துரும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.